இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா தேங்காய் பால் சிக்கன் சூப். சும்மா லைட்டாக ஒரு வெங்காயம், அப்புறம் சும்மா தக்காளி, இதுக்கப்புறம் இந்த தண்டு போடுறேன், கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி இலை போடுறேன். தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக. இந்த சிக்கன் யூஸ் பண்ணுறேன், நல்லா எலும்பு பகுதியாக எடுத்து நான் இதில் போடுறேன். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் பூண்டு, இழிச்ச பூண்டு நம்ம வந்து இதில் போடுறோம். இந்த பூண்டு இஞ்சிலாம் மஸ்ட்டு. மல்லித்தூள், இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது ஆப்ஷன் தான், சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் தண்ணி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 4 விசில் விடுறோம். இப்போது ஓப்பன் பண்ணுறேன். அந்த வெங்காயம், அந்த தக்காளியாக இருக்குல்ல, 1 2 அப்படி நல்லா லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுங்க. இது நல்லா கொதி வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகுத்தூளை இதில் போடுறேன். இதில் பாதி சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறீங்க. நமக்கு இப்போ எந்த அளவுக்கு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பாலை எடுத்து இது ஊற்றுறோம். போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை அப்படியே வடிகட்டலாம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொஞ்சம் காரத்தன்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகம், இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் சூப் ரெடி.